அன்பின் தேவஜனங்களே, இந்த நாளிலும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம் முதற்கொண்டு 31ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோமானால், இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனை கொண்டு போகிறாங்க. அங்கே இருந்த எல்லா கூட்டத்தையும் கூடி வர செய்கிறாங்க. அவருக்கு வஸ்திரங்களை அவர் போட்டிருந்த வஸ்திரங்களை களைச்சி அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்துறாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலை மேலே வைக்கிறாங்க. வலது கையில் ஒரு கோலை கொடுத்துட்டு அவர் மேலே துப்புறாங்க. அவர் கோலை கொடுத்துட்டு முழங்கால் படிட்டு அவர் முன்பாடி முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரியாசம் பண்ணிட்டு அவர் மேலே துப்புறாங்க. அந்த கோலை எடுத்து அவரை சிரசில், அதாவது அவருடைய தலையில் அடிக்கிறாங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் உடுத்தி இருந்த மேலங்கியை கலற்றிட்டு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்கள், ஒரு சின்ன முள்ளு குத்துனா நமக்கு எவ்வளவு வலிக்குது. அப்போது முள்ளுகளினால் ஆன ஒரு முடியை, அதாவது முள்ளுகளினால் ஆன ஒரு சிரசை பின்னி அவருடைய தலையிலே வைக்கின்ற பொழுது அந்த முள்கள் குத்தி அவருக்கு எவ்வளவாய் வலித்திருக்கும் என்று ஒரு நொடி பொழுது கூட அந்த மனிதர்கள் சிந்திக்கவில்லை. காரணம், அவர்கள் அறியாமையில் மூடர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பாருங்க, அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் யூதருடைய ராஜா. ஆனால் அவர்கள் காலிலே விழுந்துட்டு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரியாசம் பண்ணுறாங்களாமா ஏசப்பாவை. அவருடைய என்ன சொல்கிறதுனே கண்ணிருந்தும் குருடர்களாக காணப்படுகின்ற மக்களாக தெரிகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவரை துப்புறாங்க. ஒரு நார்மலான ஒரு மனுஷனை நம்ம துப்புனாலே அது பாவம். அப்போது பரிகாரியாக வந்த நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை துப்புவது எவ்வளோ பெரிய பாவம் என்று அறிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். அந்த கோலை எடுத்து அவருடைய சிரசில் அவருடைய தலையிலே அடிக்கிறாங்க. பரியாசம் பண்ண பின்பு தான் எல்லாரும் பரியாசம் பண்ணி அவங்க சந்தோஷம்லாம் நிறைஞ்ச பின்பு அவருடைய மேலங்கியை கலட்டிட்டு அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்கின்ற பொழுது கூட கடவுள் அமைதியாக இருந்ததாகத்தான் வேதம் குறிப்பிடுகிறது. அவர் பேசினதாக ஒன்றும் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அவர் அனைத்தையும் அறிந்தவரானபடியால் எல்லா நேரங்களிலும், எல்லா வேதனைகளின் மத்தியிலும், எல்லா துயரங்களின் மத்தியிலும் அமைதியாக பொறுமையோடு இருந்ததை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆனால் இந்த நேரங்களிலே நாம் ஒரு சின்ன ஒரு குற்றத்துக்காக, இல்லை என்றால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசியதற்காக எவ்வளவு தூரம் அந்த குடும்பங்களை நாம் வேதனைப்படுத்துகிறோம், அவர்களை நாம் பழி வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். கடவுளை போன்று எல்லா நேரங்களும் அமைதியாக இருப்போம். இறைவனிடம் இறைவாசியை